வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 16/8/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள். இன்றைய திதி காலை 6:43 வரை ஏகாதசி திதி, பின்பு துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:36 வரை மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பூர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சுக்கிரபகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய வீட்டில் குருமங்களா யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். பல்வேறு இன்னல்களை தீர்த்து முன்னேற்பாடாக பல லாபங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு விசாக நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் கொடுத்து கடனை நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நாளில் குடுக்கலவாங்கல் பிரச்சனை வருவதற்கும், பண பற்றாக்குறை வருவதற்கும், பண தட்டுப்பாடு ஏற்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அவற்றையெல்லாம் வருங்காலத்தில் சரி செய்து கொள்ள முடியும். இந்த நல்ல நாளில் சிக்கலில் அருள்பாலிக்கணும். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வளர மனசுன்னு நினச்சிக்கணும். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைக்கும் ஒரு அற்புதமான கடவுள் முருகப்பெருமான் சிக்கல் சிங்கார வேலராக அருள்பாலித்து நமது சிக்கலை தீர்த்து வைக்கிறார். அந்த சிக்கல் சிங்கார வேலர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் குடுக்கல் வாங்கல் சிக்கல் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதுவும் குரு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நாளில் குரு விரயஸ்தானத்தில் பயணம் செய்திருந்தாலும் விரயத்தின் மூலமாக பார்வை பலனாக உங்கள் பழைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வருமானத்தை சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய வருமானத்தை, யோகசனி காலத்தில் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய வருமானத்தை பெற்று அவற்றின் மூலியமாக கடனை, எதிரியை, நோயை வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் திருச்சேரையில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக, கடன் தீர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் குரு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதால குரு உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் அஷ்டமத்து சனியில் தான் இருக்கீங்க என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த அஷ்டமத்து சனி பல்வேறு கஷ்டங்களை மாற்றி மாற்றி கொடுத்தாலும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதால எந்த ஒரு கஷ்டமும் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்து விடாது, பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் குரு கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெறுவதற்கு சனீஸ்வர பகவான் விடமாட்டார் என்பதையும் புரிந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய குமரி அம்மனை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அலைச்சல் தீர்ந்து லாபம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்ட முடியும், பயணத்தின் மூலியமாக எதிரிகளை வென்று காட்ட முடியும், பயணத்தின் மூலியமாக பல்வேறு லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம்.
குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு வக்ர காலத்தை அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கி உங்களுக்கு பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வழங்க காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் குருபலன் நட்சத்திரத்தில் சந்திரபகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில தடைகளும் சில போராட்டங்களும் இருந்தாலும் தடைகள் எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தடைகளோடு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் பல்வேறு லாபங்களில் முறியடித்து வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. உணவில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திடீரென்று அலைச்சல்கள் மேலோங்கி அலைச்சல்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பல்வேறு முன்னேற்பாடாக இருந்து பல லாபங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் கடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாடலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள் துலா ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். பல முன்னேற்பாடான விஷயங்களை செய்து காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரக்கூடிய பொழுது, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய பொழுது இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய நேரத்தில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான் தனத்தை அள்ளி கொடுக்க போகிறார், வருமானத்தை அள்ளி கொடுக்க போகிறார், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார். தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிற இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னை திருவேற்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய கருமாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் சனி வக்ர காலத்தில் சனீஸ்வர பகவான் பயணம் செய்கிறார். இவையெல்லாம் சேர்ந்து பல்வேறு முன்னேற்பாடான பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் திருச்சி திருவெரும்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். குரு பகவான் 5ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். இவையெல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தாய்க்கு விரைய செலவு செய்யக்கூடிய காலம். தாயாரோட உடல்நிலை கவனம் செலுத்தக்கூடிய காலம். இந்த நேரத்தில் வேதாரண்யத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது வேதனைகள் தீர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கும்பராசிக்கு பொறுத்தவரை சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறார். ஜென்மசனி காலத்திலும் சில மறைமுகமான நல்ல விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரியன நாராயண மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. பல விஷயங்களில் முன்னேற்பாடாக பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டப் போகிறார். பல்வேறு இன்னல்களை தீர்த்து வைக்கப் போகிறார். பல்வேறு முன்னேற்பாடுகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சியின் கணவராக இருக்கக்கூடிய சொக்கநாதர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்கள். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சந்திராசிரம நாயகியாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலேஸ்வரி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
இன்றைய சிறப்பு இன்று துவாதசி திருநாள். துவாதசியை பொறுத்தவரை ஏகாதசி எல்லாரும் கொண்டாடுவாங்க, துவாதசி விட்டுருவாங்க. ஏகாதசி பெருமாளுடையது, துவாதசி எம்பிராட்டி மகாலட்சுமியுடையது. பெருமாளின் மனைவியாக இருக்கக்கூடிய செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பிராட்டி மகாலட்சுமியுடையது. ஆனால் அனைவரும் இன்றைய துவாதசி திருநாளில் மகாலட்சுமியை வணங்கி செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.